Hi everyone, welcome back to another episode. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்னன்னா வுக்கூத் ஸ்டேஷன்னா என்ன, வுக்கூத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். வுக்கூத்னா ஃபியூல் ஃபில்லிங் ஸ்டேஷன். கத்தார்ல ஒரு லார்ஜஸ்ட் ஃபியூல் சப்ளையர். ஒரு ஃபியூல் ஸ்டேஷன்ல அவங்க பேர்ல தான் இருக்கு. அதாவது ஒரு கவர்மெண்ட் ஓன்ட் என்டிட்டி தான் அது. அதாவது அங்க போனா எல்லா தேவைகளுமே நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேஷன் தான் வுக்கூத் அப்படிங்கிறது. வேற ஸ்டேஷன்ஸ் வேற இடங்களுமே இருந்தாலும் வேற பேர்ல வேற ஃபியூல் ஸ்டேஷன் இருந்தாலும் வுக்கூத்ங்கிறது ஒரு ஃபேமஸ் ஆல் அரவுண்ட் கத்தார். மோர் தென் 120 அவுட்லெட்ஸ் மேல அவங்களுக்கு இருக்கு. பட் இதுல அடிஷன் டு தி ஃபியூல் ஸ்டேஷன் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சீத்ரான ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்கு. ஆஃப் கோர்ஸ் ஃபியூல் ஃபில் பண்ணிக்கலாம், கார் வாஷ் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டட் கார் வாஷ் பிளஸ் நார்மல் கார் வாஷ், காஃபி ஷாப்ஸ், வெயிட்டிங் ஏரியாஸ், மஸ்ஜித், எலக்ட்ரிக் கார் சார்ஜிங் ஸ்பாட்ஸ் அப்படின்னு எல்லாமே இருக்கு. டிரைவ் த்ரூ ஷாப்ஸ், மேக்டொனால்ட்ஸ், KFCs அண்ட் மெனி திங்ஸ் இஸ் தேர். ஸோ இதெல்லாம் லாண்ட்ரிஸ், ஹேர் சலூன், என்ன கார் மெக்கானிக் என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம ஒரு குயிக்காக போய் பார்க்க போகிறோம். வாங்க, வித்வுட் ஃபர்தர் டியூ லெட்ஸ் கோ அண்ட் see what's inside வுக்கூத் ஸ்டேஷன்ஸ். Come on guys. ஸோ ஆக்சுவலி இது ஒரு வண்டியிலேருந்து நம்ம பார்க்க போகிற ஒரு டிரைவ் வீடியோ மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ bear with me guys if in case you don't like. இங்கே பாருங்கள், டெம்பரேச்சர் பார்த்துருங்க எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்களா? 49 டிகிரிஸ் இருக்குது. டைம் இப்போ தான் 1:30 மணி ஆகுது. 49 டிகிரிஸ். நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது 55 டிகிரிஸ் இருந்தது. ஸோ ஃபியூல் ஸ்டேஷன்னாலே கண்டிப்பாக கார் வாஷ் இருக்கும், ஒரு ஃபியூல் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த பார்த்தீங்களா, இது இவ்வளோ காரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே என்னதுக்குன்னா கார் வாஷுக்கு தான். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே தானே. ஸோ சாட்டர்டேனாலே எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ எல்லோரும் வந்து அப்படியே கார் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த சைடில் நீங்கள் பார்க்குறது இதுதான் ஃபியூல் ஃபில் பண்ணிக்கலாம். நான் என்னோடய வண்டியிலையும் ஒரு ஃபியூல் பண்ணணும். பட் அதுக்கு நம்ம காசுக்கு இல்லாமல் எப்படி டேக் மூலமாக பண்ணுறது அப்படிங்கிறத நான் அந்த வீடியோ மிட்டில் நான் காட்டுறேன். ஸோ அப்படியே நாம் வந்தோன்னா ஓகே, இந்த பக்கம் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்க்குறதுல லாண்ட்ரி இருக்குது. ஓகே, அடுத்தது ஒரு பீஸா ஹட் இருக்குது, ஜெலாட்டோ மொண்டோன்னு ஐஸ்கிரீம் கடை இருக்குது, பர்கர் கிங், ஷவர்மாஸ் ப்ளஸ் சப்வே. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்ஜித் இருக்குது, சின்ன மஸ்ஜித். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஒரு ஃபார்மசி இருக்குது. அண்ட் அதே மாதிரி பப்பா ஜோன்ஸ், ஸ்டார்லிங்னு ஒரு எலக்ட்ரானிக் கடை இருக்குது. டங்கின்ஸில் காஃபி வாங்கிக்கலாம். அண்ட் கோ கிறிஸ்பின்னா KFC மாதிரி ஒரு கடை, ப்ளஸ் பப்பா ஜோன்ஸ் பீஸா அந்த மாதிரி ஒரு கடை இருக்குது ஃபுல்லாக. ஸோ இந்த கடைகள்லாம் அப்படியே இருக்குது. ஸோ இங்கே ஏதோ ஒரு புதுசாக ஒரு கடை ஓப்பனிங்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. நீங்கள் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ சர்வீசஸ். ஸோ இந்த பக்கம் போனால் நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம், இல்லைன்னா ஆட்டோ சர்வீசஸ் இருக்குது. காரை ஒட்ட ரிப்பேர் பண்ணிக்கலாம். வண்டிக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் இருக்குது. மேனுவல் வாஷ், டயர் சேஞ்ச், லூப் சேஞ்ச், ஆட்டோ ரிப்பேர், ஆட்டோ ஒர்க்கும் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ எல்லா வண்டிகளுக்குரிய இதுவுமே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஆட்டோ ரிப்பேர் ஷாப்ஸ் தான் எல்லாமே, மோஸ்ட்லி இந்த சைடு எல்லாமே. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வீல் அலைன்மெண்ட், டயர் சேஞ்ச் ப்ளஸ் காற்றடிக்கிறது எல்லா வேலைகளுமே நம்ம இந்த சைடில் பார்த்துக்கலாம். ஸோ முன்னாடி நம்ம பார்த்த மஸ்ஜித் வருது. அண்டு ஸோ அதே மாதிரி இங்கே இந்த பில்டிங் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பில்டிங் இருக்குது தானே, இந்த அவரால் உள்ளே போகிறாரு, அது ஒரு வெயிட்டிங் ஏரியா. அடுத்தது இங்கே தண்ணி ஃப்ரீயாக குடிக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ 49 டிகிரிஸ்லேயும் ஆட்கள்லாம் வெளியில் போயிட்டுருக்காங்க. ஸோ வி ஷுட் சல்யூட் திஸ் கைஸ். இவங்க தான் இந்த கத்தாரில் புதுசாக வந்திருக்கிற கீட்டான்னு ஒரு டெலிவரி பார்ட்னர்ஸ். ஓகே, அப்படியே நாம் இந்த சைடு வந்தோன்னா, ஸோ அங்கே தெரிகிறது எல்லாமே, அந்த தெரிகிறது மேக்டொனால்ட்ஸ் இருக்குது, KFC இருக்குது. ஸோ கத்தார்லேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டேஷன் இது ஒரு ஃபேமஸ் ஸ்டேஷன் அண்ட் ஒரு பிக்கஸ்ட் ஸ்டேஷன் கூட. ஸோ எந்த ஸ்டேஷன்லேருந்து பார்த்துட்டு எந்த ஸ்டேஷன் இது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கத்தாரில் வந்து பார்க்குறவங்களுக்கு என்ன கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், தெரியாத ஆள் யாருமே இருக்க முடியாது இந்த ஸ்டேஷனை. ஸோ கெஸ் பண்ணுங்கள். அண்ட் கெஸ் பண்ணி கமெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹார்ட் சிம்பிள் தருவேன். ஸோ அதே மாதிரி இங்கே அடுத்தது ஒரு மேக்டொனால்ட்ஸ் இருக்குது, ப்ளஸ் KFC இருக்குது. ஸோ இங்கே டிரைவ் த்ரூவில் போய் வண்டி பொருள்லாம் வாங்கிக்கலாம். ஸோ இந்த டிரைவ் த்ரூனா என்ன அப்படிங்கிறதுக்கு நான் வேறு ஒரு செப்பரேட் வீடியோ வச்சுருக்கேன். ஸோ அதை நீங்கள் மறக்காமல் பாருங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஓகே இந்த இருக்கிறது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் எலக்ட்ரிக் கார் சார்ஜிங் போர்ட். ஸோ
நம்ம நார்மலாக ஃபுல்லாக கார் இந்த நம்ம எலக்ட்ரிக் கார் இருந்தால் நம்ம இங்கே வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா? ஸோ அந்த பார்க்கிங் ஸ்பாட்லாம் அப்படி க்ரீன் கலர்லேயே இருக்குது. ஸோ அது இவி சார்ஜிங் ஸ்பாட் இந்த இருக்குது, WOQOD சார்ஜ். ஸோ அவங்களோட ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் இது. அஃப்கோர்ஸ் அதுக்கு காசான்னு கேட்டிங்கன்னா காசு தான். பட்டு எவ்வளோ காசு, என்ன ரேஞ்சஸ்லாம் அப்படிலாம் தெரியாது, ஏன்னா நம்மக்கிட்ட எலக்ட்ரிக் கார் கிடையாது. ஓகே, அடுத்தது என்ன பார்க்க வரோன்னா, நான் அப்படியே வெளியில் வந்தேன், இன்னொரு ரவுண்ட் சுற்றிட்டு போகிறேன். ஸோ அடுத்தது ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்குது, அதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் கடைகள் இருக்குது. ஸோ இந்த இருக்க ஃபியூல் டேங்கர் வந்துருக்கு. ஸோ இது ஃபியூல் ரீஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இருக்கிறது தான் ஆட்டோமேட்டட் கார் வாஷ். அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி சாட்டர்டேஸ்னாடி கொஞ்சம் ஃபுல்லாகவே இருக்குது இந்த WOQOD ஸ்டேஷன். பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் எல்லாருமே ஃபியூல் ஃபில் பண்ணுறதுக்கு தான் வந்து நிற்கிறாங்க. ஓகே, ஸோ ஓகே, அப்படியே நான் வந்தோன்னா இந்த KFCலாம் முன்னாடி பார்த்துட்டோம். அப்படியே வந்தோன்னா த வெரி இம்பார்ட்டண்ட் சீத்ரா தான் இருக்குது. அண்ட் அது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் கடைகள் இருக்குது. குக்கீஸ் ப்ளஸ் டெக்ஸாஸ் சிக்கன் கிரில் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த இருக்குது. இதுதான் அந்த இவி சார்ஜிங் போர்ட். WOQODோட கார்ஸ், WOQODில் எலக்ட்ரிக் கார் எது இருந்தாலுமே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ சீத்ராவில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் தான். பட் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருந்தாலுமே ஒரு காம்பேக்டாக எவ்வளோ சூப்பராக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தண்ணி இருக்குது. இங்கே ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ளவர் இருக்குது, பட் இன்னும் ஃபில் பண்ணி வைக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ யாரும் கிஃப்ட் கொடுக்கணுன்னா கிஃப்ட் கொடுத்துக்கலாம். எவ்வளோ வச்சுருக்காங்க ப்ரைஸு? 100 ரியால். நியூஸ் பேப்பர்ஸ், சன்கிளாஸஸ். கண்டிப்பாக எல்லா ஏடிஎம்லேயும், எல்லா WOQOD சீத்ராவிலையுமே ஒரு ஏடிஎம் இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஏடிஎம். அண்ட் குயிக்காக பார்த்தோன்னா சிப்ஸ், வாட்டர்ஸ், சிப்ஸ் அகெயின், அது மாதிரி காருக்கு தேவையான லுப்ரிகன்ஸ் அதெல்லாமே இருக்குது. ப்ளஸ் காருக்கு தேவையான சார்ஜஸ், ஸ்போர்ட்ஸ், கிட்ஸுக்கு டாய்ஸ் அப்படியே இருக்குது. ப்ளஸ் இங்கே ஒரு ஸ்டார்பக்ஸ் காஃபி மிஷின் இருக்குது. ஸோ நம்ம காஃபி வாங்கிட்டு இந்த மிஷினே நமக்கு காஃபி போட்டு கொடுத்துரும். நம்ம இங்கே செலக்ட் பண்ணோன்னா, எக்ஸாம்பிள் கஸ்டமைஸ்டிங் போட்டோன்னா எவ்வளோன்னா இங்கே ஒரு ரிசிப்ட் பில் வந்துடும். இந்த நாம் கவுண்டரில் கொடுத்துடணும். ஸோ அது இருக்குது. அதோட சேர்த்து சில் ட்ரிங்க்ஸ் இருக்குது. ஸோ நான் இந்த ஒரு ட்ரிங்க் எடுத்தேன். ப்ளஸ் எல்லா இதுலேயுமே, எல்லா WOQODலேயுமே ஒரு வாஷ்ரூம் இருக்கும், ப்ளஸ் டைனிங் ஏரியா இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் கவுண்டர் வேறு இருக்குது. இங்கே வேறு இது காஃபி வேறு விற்பாங்க. காஃபி, கேக்ஸ், இங்கே பர்ஃப்யூம்ஸ். இங்கே பார்த்தீங்களா ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டே வச்சுருக்காங்க. எவ்வளோ வச்சுருக்காங்க? 5 ரியால். கப்புக்குள்ளே ஐஸ் க்யூப் மட்டும் போச்சு 5 ரியால். ஐஸ்கிரீம்ஸ். என்னோடய ட்ரிங்க்கும் வாங்கிட்டேன். ஸோ அதுதான் சீத்ரா கன்வீனியன்ஸ் ஸ்டோர். ஸோ அப்படியே நாம் வந்தாச்சு ஃபைனலாக. நம்ம வண்டிக்கு ஃபியூல் பண்ணிடலாம். ஃபியூல் அடிச்சுட்டு, ஸோ இதெல்லாம் இதுவுமே டபுள் சைட் ஃபியூல் ஃபில் பண்ணும். ஸோ இது நான் வண்டியை இந்த சைட் டேங்க் இருந்தாலுமே இல்லை அந்த சைட் டேங்க் இருந்தாலுமே எல்லா சைடுமே ஃபில் பண்ணிக்கும். ஸோ அது ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அவர் திறந்துட்டார். அவர்கிட்ட நான் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுறது வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. ஹாய், ஃபுல் சூப்பர் ஆன்லைன். ஸோ ஐ ஹோப் யூ கேன் சி நம்ம வண்டிக்கு கேஷ் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் நாம் அப்படியே நம்ம வேலையை பார்க்க போயிடலாம். அண்ட் நீங்களும் அடுத்த வீடியோ பார்க்க போயிடலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ போரிங் இல்லாமல் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னென்னா, இந்த WOQOD ஸ்டேஷன் இது எல்லாமே 24 hours ஓப்பனில் இருக்கும். ஸோ எந்த டைம் வந்தாலுமே இட் வில் டே நைட் 24 hours இது எல்லாமே ஆப்ரேஷனில் இருக்கும். ஸோ நான் அதை மாதிரி ஆட்டோமேட்டட் கார் வாஷ் எப்படி இருக்குங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அண்ட் அடுத்த வீடியோ டிரைவ் த்ரூ எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். வாங்க, பை பாய்.